ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தினமும் அனைவரும் காலையில் துயிலெழும் பொழுது இன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணிதான் துயிலெழுறாங்க இல்லையா? ஆனா எந்நாளும் சிறப்பாக இருப்பதற்காகவே குருமுகமாக ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகுகால பூஜைகள் மற்றும் மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்கிற மூலமந்திரத்தை அறிமுகப்படுத்தினது மட்டுமல்லாமல் மக்களுடைய இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியேற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை இன்றைக்கும் போல இன்றைக்கும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக அனைத்து அடியார்களும் அந்த பூஜை செய்யும் அனைத்து அடியார்களுமே பயன்பெற்றிருக்காங்க சுவாமி. இந்த பயன்பெற்றதன் மூலமாக இந்த மகிமைகள் எல்லாமே கேள்விப்படுறதன் மூலமாக புதிய அடியார்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றத்தை பார்க்கணும், எனக்கும் இந்த பூஜை முறைகள் செய்யணும், இதன் வழிமுறை தான் என்ன, இந்த பூஜையின் மகிமை என்னன்னு நிறைய பேர் யோசிக்கக்கூடும். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் கூட அவங்களுக்காக இன்றைய நம்மளுடைய தினசரி ராகுகால பூஜை முறைகளை பற்றிய தகவலை அருமையான முறையில் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. ராகுகால பூஜை என்பது அன்னை நமக்காக கொடுத்த ஒரு எளிய பூஜை. நீங்கள் எங்கும் போய் தவம் இருக்க வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், இத்தனை நாள் மாலையிட வேண்டாம், குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டாம். ரொம்ப எளிமையான பூஜை. நீங்கள் தினசரி வீட்டில் காலை மாலை விளக்கேற்றுறீங்க, அதுபோல் ராகுகால நேரத்தில் விளக்கேற்றணும். என்னால் ராகுகால நேரத்தில் விளக்கேற்ற முடியல, காலையில் 6 to 7 இல்லைனா மாலையில் 6 to 7, இல்லை நீங்கள் அதிகாலையில் ஏற்றலாம். இல்லை நீங்கள் தினசரி ராகுகால நேரத்தில் பண்ண முடியலனாலும் காலையில் 6 to 7 மாலை 6 to 7 பண்ண முடியலனாலும் ஒருவேளையாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படத்துக்கு, தெய்வ விக்கிரகங்களுக்கு, இல்லை குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்க இல்லையா? அதுபோல சகல தெய்வத்தின் வடிவமான அன்னை ஜெய் பிரத்யங்கராவின் படத்தை வைத்து, குருமுகமாக இருக்கக்கூடிய படத்தை வைத்து, குருவும் அன்னையும் சேர்ந்த படத்தை வைத்து, இவள் ஜெய் பிரத்யங்கரா. நம்ம ஏற்கனவே பிரத்யங்கரா வச்சுருப்போம், எங்கேயோ நிறைய கோயில்கள் இருக்க தந்திருப்பாங்க, வச்சுருப்பீங்க. ஆனால் இவள் ஜெய் பிரத்யங்கரா. இந்த அன்னையின் படத்தை இந்த பூஜையை குருமுகமாக கொடுத்துருக்கு. அதனால் குருவின் படத்தையும் சேர்த்து வச்சு 2 அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி, 1 டம்ளரில் தண்ணி, 1 டம்ளரில் பானகம், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கி பேரிச்சம்பழம் சிறிது தேன் விட்டு, அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமா, வேறு எதுவுமே இல்லை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மந்திரத்தை சொல்லி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா போற்றி, ஜெய் மங்கள ரூபினியை போற்றி, ஜெய் உலகாலம் தாயை போற்றி, இப்படி ஆரம்பிக்கக்கூடிய போற்றியை சொல்லி ஒரு முறை சொல்லுங்க போதும். மனதார நினைத்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்க்குறீங்கன்னா ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை உள்ள ஓட விடுங்க, சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த ராகுகால பூஜை. அப்படி ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய மந்திரம் தான் இந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே மந்திரம். உலகுக்கென உலக மக்கள் நன்மை அடையணும், உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்பதற்காக அன்னை அவள் என்னிடம் உரைத்து இந்த உலகுக்கு முதலில் ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை, அதற்கென்று ஒரு மந்திரம். பிரத்யங்கராக்கு என்றால் குருமுகமாக மந்திரங்கள் பெற வேண்டும், பிரத்யங்கராவுக்கு யாகம் செய்ய வேண்டும் என்றால் பல பேரை அழைத்து வந்து வீட்டில் செய்யணும், பொருட்செலவு நிறைய ஆகும், மந்திர உபதேசங்கள் யாரும் தருவதில்லை. அப்படி எளிமையாக கிடைத்தாலும் அந்த மந்திரத்தை நாம் முறையாக சொல்ல முடியாது. இந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே மந்திரத்தை எளிமையாக எல்லோரும் சொல்லலாம். பாமர மக்களிலிருந்து படித்த மக்களிலிருந்து ஒன்று எழுத படிக்க தெரியாதவர்கள் முதல் கொண்டு எல்லோரும் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இந்த ஜெய் பிரத்யங்கரா என்ற அன்னை உங்களை வழிநடத்துவாள், உங்களை வழிகாட்டுவாள், நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுப்பா. நாளைக்கே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இல்லை இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு சொல்கிறோம். நம்ம அனைவருக்குமே இந்த ஜெய் பிரத்யங்கரா அன்னை துணையாக இருக்கின்றாள். இவள் சகல தெய்வத்தின் வடிவமாக திகழ்கின்றாள். நான் உணர்ந்ததை நீங்களும் உணர வேண்டும். எல்லோரும் வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும். முக்கியமாக ஒரு தெய்வம் கூட இருந்து வழி நடத்தும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தெய்வம் உங்களோடு பேச வேண்டும் நினைக்கிறீங்களா? ஒரு தெய்வம் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தினசரி ராகு கால பூஜை செய்யுங்கள். அது ராகு காலத்தில் செய்யுங்க. உங்களால் ராகு காலத்தில் செய்ய முடியல, காலை மாலை அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வேளையில் செய்து பாருங்க.
இந்த உணவு ருசியா இருக்குன்னு நான் சொல்றேன். அது எப்படி ருசியா இருக்குன்னு சொன்னா ருசித்து பாருங்கள்னு சொல்ல முடியும். இந்த பூஜை வாழ்வில் நலமும் வளமும் நலமும் தரும் என்று நான் மட்டும் சொல்லவில்லை. எண்ணற்ற அடியார்கள் பூஜை செய்து உணர்ந்து அவளுடைய சக்தியை பெற்று வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இன்று நானும் இந்த உலகத்தில் இருக்கின்றேன், நம்மளை அழிக்க நினைக்கின்ற கூட்டத்தின் மத்தியில் இந்த வாழ்க்கையை நானும் அதே இடத்தில் வாழ்ந்து காட்டுவேன், உயர்ந்து காட்டுவேன் என்று அதற்கு ஒரு தெய்வ சக்தியை குரு பக்தியோடு இருந்து அவர்கள் பிடித்து வாழ்க்கையை என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பிடித்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வாழ்க்கையில் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைம்மா, புகழ் மட்டும் வாழ்க்கை இல்லைம்மா. அன்றாடம் தேவையான விஷயம் நடப்பது தான் வாழ்க்கை. பணம் இருக்கும், புகழ் இருக்காது. புகழ் இருக்கும், பணம் இருக்காது. புரியுதா? இது எல்லாம் இருக்கும், ஆயுள் இருக்காது. இது எல்லாம் இருக்கும், குழந்தை செல்வம் இருக்காது. இது எல்லாம் இருக்கும், நோய் நொடியோடு இருப்போம். ஆனால் இந்த ஜெய் பிரத்திங்கிற அன்னை இருந்தால் இவை அனைத்தும் எல்லாம் தேவைக்கேற்ற அளவுகோலோடு வைத்திருப்பாள். வாழ்க்கைக்கு உனக்கு என்னென்ன தேவையோ அதை அப்பப்போ கொடுத்து கொண்டே இருப்பாள். உன்னை எந்த நிலையிலும் தாழ்ந்த நிலை வராமல் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வாள். அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். உங்களோடு பேசுகின்ற தெய்வம், உங்களை கூட இருந்து வழி நடத்துகின்ற தெய்வம். திக்கற்ற ஒரு இருட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, வெளிச்சமே தெரியல. எங்கோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சத்தை பார்த்தால் என்ன ஒரு சந்தோஷம். ஐயோ, அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட நெருங்க யாரோ வராங்கன்ற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, நமக்கு அடுத்த கட்டம் வெளிச்சம் வந்துடும் போயிடலான்றல. அதுபோல இந்த தெய்வம் இருளில் இருந்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் வாழ்வில் விளக்கேற்றும் போது உங்கள் வாழ்வில் ஒரு ஒளி பெருகும் பாருங்கள். அந்த ஒளி என்பது உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கும். இதுவே அன்னை ஜெய் பிரத்திங்கிராவின் சக்தி. அந்த சக்தியை பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் பார்த்தால் பசி தீராது. புரியுதா? ஒரு திரைப்படம் பார்க்க போறீங்கன்னா கதை கேட்டால் போதுமா? அந்த திரைக்கதையை மொத்தமாக படமாக காணொலியாக பார்த்தால் அந்த படம் புரியும். கதையாய் மட்டும் கேட்காதீர்கள், அதை நீங்களும் உங்கள் வாழ்வில் உணருங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திரைக்கதை இருக்கு. அந்த கதைக்கு வில்லன் இருப்பான், அதுக்கு ஹீரோ இருப்பான், புரியுது? அத்தனை பேர் இருப்பான். ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும்போது எத்தனை வில்லன்கள் வந்தாலும் அதை கடந்து சென்று விடுவீர்கள். அதற்காகவே உங்களுக்கென்ற ஒரு வாழும் நீங்கள் வாழும் காலத்தில் உங்களோடு ஒரு தெய்வம் உங்களை வழிநடத்தி உங்களோடு அன்பாக மிரட்டாது. இந்த தெய்வம் பார்க்க உக்கிரமாக இருக்கும். உக்கிர ரூபம், கோர ரூபம் கொண்டவள் நீ, கோரும் வரம் தருபவள் நீ. கோரும் வரத்தை கொடுக்கிறா. நல்லவனோ கெட்டவனோ அவளை இருகரம் கூப்பி வணங்கினால் நிச்சயமாக உன்னை நல்லவனாகவே மாற்றி விடுவாள். அப்படி ஒரு தெய்வத்தை பிடிப்பதற்கென்று ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்து எந்த வழிமுறையில் செல்ல வேண்டும் என்பதற்கு நமக்காக ராகுகால பூஜை என்னும் ஒரு எளிய பூஜையை அன்னை என் மூலமாக இந்த உலகுக்கு உபதேசித்ததற்கு நான் என்ன தவம் செய்தேன், என் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்கள், இன்றும் நான் தினசரி யோசித்து கொண்டிருப்பேன். ஏதோ பூர்வ ஜென்மத்து வந்தோம், இல்லைன்னா இது கிடைக்காது. அதற்காக தினசரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் ஒரே நாளில் நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது. வாழ்நாள் இந்த ஜென்மம் இருக்கும் வரை இதற்கென்று பிறவின்னு ஒன்று இருக்காது. இனிமேல் அடுத்த பிறவி இல்லைன்னு எனக்கே அம்பாள் சொல்லிட்டா. பிறவி என்று வேண்டாம், அப்படி எத்தனை பிறவிகள் இருந்தாலும் உன்னையே வணங்குகின்ற சக்தியை மட்டும் எனக்கு கொடுத்துரு. வேறு எதுவும் கேட்கல. இந்த ஜென்மத்துக்கு மேலே அடுத்த ஜென்மத்தில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பண பலம் இருக்கணும். எந்த பலம் இருந்தாலும் இவள் பலம் இல்லையேல் நீங்கள் அனைவரும் ஏழைகளே. எப்படி? எந்த பலம் இருந்தாலும் இவள் பலம் இல்லையேல், இவள் இல்லைன்னு மட்டும் சொல்ல, எந்த தெய்வமும் இல்லை, நமக்கு ஒரு தெய்வ சக்தியே இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஏழை தான், பணக்காரர்களே. அதுபோல இந்த தெய்வ சக்தி அன்னை ஜெய் பிரத்திங்கிரா இருந்தால் நீங்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள். எப்படி தெரியுமா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குது பார்த்தீங்களா ஒரு காலத்தில், அதவன் தான் கோடீஸ்வரன். பணம் வச்சுருந்து இது கேட்டால் கிடைக்காது, இது நினைக்கணும்னு நினைச்சா நடக்காது. காப்பாற்ற சொல்லுங்களேன், ஒரு பல கோடி கொடுத்து இன்று நாளைக்கு இறக்க போகிறவர் நீ காப்பாற்ற சொல்லுங்கள், அப்போ நீ கோடீஸ்வரையா? உன் பணம் உனக்கு வேலை செய்தியா? புரியுதா? எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் போகிறதை பிரிப்பதை தடுக்க முடியாதுன்னு போது நம்மளிடம் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தெய்வ சக்தி இருந்தால், இந்த அன்னை அவள் கூட இருந்தால், உனக்கு இன்னைக்கு விதி முடியுதுன்னு என்றாலும் உன்னை காலம் மாற்ற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை இன்னும் நீடிக்க வேண்டும் இவள் நினைத்தால் உன் வாழ்க்கை நீடிக்கும். ஜாதகம், மருத்துவம் அனைத்தும் பொய்யாய்விடும் இவள் இருந்தால். அப்படிப்பட்ட சக்தியை உங்களோடு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா? சாமி, எனக்கு நாளைக்கு இத்தனை பணம் கோடி வந்துருமா? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நல்லதுன்னு இருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நல்லதை கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். கெட்டதாக இருந்தாலும் கொடுப்பா, ஆனால் கண்டிப்பாக. எப்படி? இந்த ஒரு வாட்டி உனக்கு கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக மிரட்டி சொல்லுவா. நம்ம அவள் கேட்கும் போதே அதை விட்டுருவோம்.
புரியுதா? அப்படிப்பட்ட அன்னையை உங்களோடு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா? உங்களை வழிநடத்த தெய்வத்தை உங்களோடு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா? தினசரி ராகுகால பூஜை செய்யுங்கள், காலை மாலை செய்யுங்கள், அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று இருகரம் கூப்பி பிரார்த்தனை பண்ணுங்க. வெளியில் போகும்போது வரும்போது ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் காதில் விழுகின்றதா, கண்ணில் படுகின்றதா? ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லி பாருங்கள். உங்களை வழிநடத்துவாள். பல ஆண்டு காலமாக நிகழ்ச்சி வாயிலாக சொல்லி கொண்டிருக்கேன். ஏதோ இன்னைக்கு வரல, நேற்று வரல, பல ஆண்டுகளாக நிகழ்ச்சி வாயிலாக டிவியிலே இருந்துகிட்டு இருக்கேன். இந்த டிவியில் இருக்கலாம், அந்த டிவியில் இருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சி ஜெய் பிரத்திங்கிரா நேரம் என்ற நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு இன்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றது உங்கள் இல்லங்களில். அப்போ உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு அன்னை அவள் இதை செய்ய சொல்கின்றால் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை மாறணுமா? ராகுகால பூஜையை தொடங்குங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் மண்ணை மிதித்து விட்டு தொடங்குங்கள். உங்களோடு அன்னை அவள் வருவாள். உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? வாழ்க்கையோட தத்ரூபத்தை அழகான முறையில விவரமா சொன்னது மட்டும் இல்லாமல் ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணும்ங்கிறத புதிய அடியார்களுக்கு சொன்னீங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திவாகர். எங்க இருந்து? மறைமலை நகர்ல இருந்து பேசுறேன். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க திவாகர். வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம். ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே. சொல்லுங்க திவாகர். நான் ஒரு 15 மாசமா ராகுகால பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குருஜி. சந்தோஷம். 14 மாசமா பாதகமல பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். ராகுகால பூஜை துவங்குறதுக்கு 1 மாசம் முன்னாடி நான் வேலை இல்லாம இருந்தேன். சரி சரி. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நான் வீட்டுல ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீயும் இந்த பூஜையை பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. டிசம்பர் மாசம் அஷ்டமியில நான் அம்பாலோட படத்தை வாங்கி மடியில வச்சுக்கிட்டு அம்பாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அம்மா வேலை கொடுங்க அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்கு பூஜையை துவங்கி 21 நாளுக்குள்ள நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். இன்டர்வியூல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டேன். அப்போ நீங்க பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சரி சரி. பரிகாரம் பண்ண சொல்லி நம்ம ஆரம்பிச்சு 2வது நாளே அம்பாள் வேலை கொடுத்துட்டாங்க குருஜி. பரிகாரம் ஆரம்பிச்ச உடனே? ஆமா குருஜி. ஏன்னா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் 21 நாள்ல. ஆனா கம்பெனில இருந்து எனக்கு கால் வரல. சரி சரி. சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சு 2வது நாளே கம்பெனில இருந்து கூப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க குருஜி. சரி சரி சரி. ஒரு சில டாக்குமெண்ட் இல்லாம இருந்தது, அதையும் நான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நீங்க ஜாயின் பண்ணீங்க, பொங்கல் கழிச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. அம்பாள் வேலை கொடுத்துருக்காங்க குருஜி. அம்பாள் கொடுத்த வேலையை இப்ப நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். ஒரு வருஷம் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துருச்சு குருஜி. கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துச்சு, ஒரு இன்கிரிமெண்ட்டும் வந்துச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அம்பாள். ஆமா ஆமா குருஜி. ஆமா குருஜி. எல்லாமே அம்பாளோட அருள் தான் குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். அம்பாளை உணர முடியுதா? அம்பாளை உணர முடியுது குருஜி. சந்தோஷம். அதே மாதிரி வீட்டுல போர்ல பிரச்சனை இருந்தது குருஜி, தண்ணி வராம இருந்தது. சரி சரி. போர் 250 அடி போரு துண்டு போச்சு. ஒரு 100 அடி தான் இருந்தது. துண்டு போயிட்டு மழையில பிரச்சனை இருந்தது. சரி. வெளில இருந்து ஆள் பார்த்தப்போ அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவ்வளவுதான், வேற இடத்துல போடுங்கன்ட்டாங்க. வேற இடம் போடுறதுக்கு எனக்கு இடமும் இல்ல. அந்த இடத்துல நம்ம அரை கிரவுண்ட் ஃபுல்லா வீடு கட்டியாச்சு, இடம் இல்ல. சரி. நேரா உங்ககிட்ட ஆலோசனை எடுத்தேன் குருஜி. போர்ல 21 நாள் அஷ்டமி ஹோம தீர்த்தத்தை தெளிங்கன்னு சொன்னீங்க. சரி சரி சரி. போற்றி படிங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி செஞ்சோம் குருஜி. அடுத்த அஷ்டமிக்குள்ள அம்பாள் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். ஆலோசனை எடுத்து அதுக்கு தீர்வு எடுத்திருக்கீங்க. ஆமா குருஜி. ஆமா. முடியாதுன்னு சொன்னவங்க எதுவா இருந்தாலும் முடியும் அப்படின்றது நம்ம அம்பாளை வழிபட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு குருஜி. பரிகாரம் பண்ணிருக்கோம். எதுவா இருந்தாலும் உங்களை தொடர்புல இருந்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு குருஜி. பிரச்சனை வரும்போது குருவை சந்திக்கணும், அதான் எல்லாருக்கும் சொல்லிருக்கு. அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான தீர்வும் கிடைச்சிருக்கு. சரியா? ஆமா குருஜி. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை செய்றீங்க இல்லையா? ஆமா குருஜி. சந்தோஷம். பரிகாரமும் அதே மாதிரி பரிகாரமும் செஞ்சிருக்கு குருஜி. சொல்லுங்க. கவசம் போட்டிருக்கோம் குருஜி. நானு மனைவி கவசம் போட்டிருக்கோம். சரி. தம்பிக்கும் கவசம் போட சொன்னோம். அவன் இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம பீடத்துக்கு அஷ்டமி ஹோமத்துக்கு பீடத்துக்கு வந்தா தொடர்ந்து அமாவாசையில கவசம் வாங்கி போட்டு 2வது நாளே இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான் குருஜி. சந்தோஷம். தம்பிக்கும் வேலை கொடுத்திருக்காங்க. சிம்மமுக கவசம் என்பது ஒரு எளிய பரிகாரம், ஒவ்வொரு மக்களும் பரிகாரம் செய்து கொள்வது போல். சரியா? ஆமா குருஜி. ஆமா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்சம் பொருளாதாரமும் நெருக்கடி இருந்தது. பொக்கிஷ பெட்டகம் வாங்கி வச்சேன் குருஜி. இப்ப என்னால பொக்கிஷ பெட்டகம் வச்சதுக்கு அப்புறம் என்னால மாசம் இவ்வளவுன்னு ஒரு தொகை எடுத்து என்னால சேமித்து வைக்க முடியுது. சேமிக்கவும் முடியுது. அதான் பொக்கிஷ பெட்டகம். சேமிக்கவும் முடியுது.
ஆமா குருஜி. ஆமா சந்தோஷம் சந்தோஷம். நல்லா இருங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம சொல்லணும். எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுதோ அவ்வளோ பேரும் செய்வாங்களா தெரியாது அம்பாளுடைய ராகுகால பூஜை. ஆனால் நம்ம அவளுடைய புகழை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும்போது அந்த அவளுடைய புகழ் பரப்புவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சரியா? சந்தோஷம் சந்தோஷம். குரு எல்லாருக்கும் கொடுத்த இந்த எளிய பூஜை முறையை எல்லாரும் ராகுகால பூஜை முறை, பாதுகால பூஜை முறை எல்லாரும் செஞ்சு பயன்பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் குருஜி. சந்தோஷம். நல்லா இருங்க திவாகர், நல்லா இருங்க. ஜெய் பிரத்திங்கரே. நன்றி இணைப்பில் இணைந்ததுக்கு. மகிமைகள் நிறைய சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மகிமை எல்லாம் சொல்லுங்க. எல்லாருமே நல்ல விதத்துல வரணும், மாற்றங்கள் ஏற்படணும்ங்கிறது தான் சுவாமிகளுடைய ஆசை. தொடர்ந்து இந்த அடியாருடைய நிறைய மகிமைகள் நம்ம பத்தி பேச இருக்கு சுவாமி. இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. பேர் ரவிங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ரவி. வணக்கம் சாமி. வணக்கம். கல்யாணம் ஆக மாட்டேன்னுது, வேலை கிடைக்க மாட்டேன்னுது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம முட்டு வலி, நடக்க முடியாம இருக்காங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. அம்பாளுடைய ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. விழுப்புரத்தில் தான் இருக்கீங்க. எத்தனையோ அடியார்கள் அங்கிருந்து வராங்க. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அம்பாளுடைய பீடத்தின் மண்ணை மிதிங்க. அஷ்டமி ஹோமம், சண்டி ஹோமத்தில் எந்த ஹோமத்தில் முடியுமோ அதில் அம்பாளுடைய பீடத்தின் மண்ணை மிதித்து அவளை அழைத்துட்டு போங்க. வீட்டில் ராகுகால பூஜை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், அதை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இதை தாங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில் வர யூடியூப்ல போட்டு கேட்டிங்கன்னா எல்லாம் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. வீட்டில் ராகுகால பூஜை பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அம்மாவுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். வீட்டில் அந்த நாளில் ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும், அந்த கோமாதாவுக்கு கொடுத்துட்டு வாங்க. பீடத்தின் மண்ணை அஷ்டமி நடினி ஹோமம் அல்லது சண்டி ஹோமத்தில் ஏதாவது ஒரு ஹோமத்தில் கலந்துக்கோங்க. ராகுகால பூஜை செய்யுங்க. 48 நாளில் வாழ்க்கை மாறும். நல்லா இருங்க. நன்றி ஐயா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து சுவாமிகள் சொன்ன பூஜை முறைகளை உடனடியே இன்றைய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் லாவண்யா. எங்க இருந்து அழைக்கிறீங்க லாவண்யாமா? நான் கொரட்டூர் சென்னையில இருந்து. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. என் பேர் லாவண்யா, கொரட்டூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. இல்ல கல்யாணம் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை நிக்கல எனக்கு. சரிம்மா சரிம்மா. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்களாம்மா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக குழந்தை செல்லம் தருவா. அன்னை அவள் தாயாக வருபவளையை போற்றி கண்டிப்பாக தாயாக்கி விடுவா. ராகுகால பூஜையை செய்ய முடியுமாம்மா உங்கள் வீட்டில்? தயவு செய்து செய்யுங்க. எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், ஊர் போட்டு டிவியில் பேசுனேன், எனக்கு ராகுகால பூஜையை பற்றி விளக்கங்கள் கொடுங்கன்னு சொல்லுங்கள், கொடுப்பாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், கணவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு பிடி உணவு கோமாதா கொடுத்துவாங்க. அஷ்டமி நடினி ஹோமம் சண்டி ஹோமத்தில் வரும்போது கோயிலில் வந்து விதை உள்ள பழங்கள் நெய் வாங்கிட்டு வந்து ஹோமத்தில் கொடுங்க. ஒரு பழம் கொடுப்போம், அதை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக 90 நாளில் நடக்காத விஷயங்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இந்த மந்திரம் வந்து இப்போ உங்களுக்கு உபதேசமாக இருக்குமா? இவளுடைய மந்திரத்தை சொன்னாலே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 24 வருஷம், 25 வருஷம், 14 வருஷம், 15 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 4 வருஷம், குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதியருக்கு குழந்தை வரம் தருபவளே போற்றின்ற மந்திர வாக்குக்கு இணங்க கண்டிப்பாக குழந்தை செல்வம் கொடுத்துருக்கா. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கொரட்டூரில் தான் இருக்கீங்க. அந்த நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் அவசியம் வந்து கலந்துக்கோங்கம்மா. நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை நிச்சயமா பின்பற்றுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, நம்ம அன்னையை நெருங்குறதுக்காக ராகு கால பூஜை முறையை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. எளிய முறையானது, எல்லாருமே பயன்படுறாங்க. அடுத்த கட்டமாக போகக்கூடியது பாதகமல பூஜை முறைகள். கடந்த 10ஆம் தேதி பாதகமலங்கள் குருமுகமாக கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குங்கிறது எங்களாலே உணர முடியுது. ஏன்னா பாதகமலம் வாங்கணும்னு நிறைய பேர் முன்பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாதகமலம் வைத்து பூஜை செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அது யாரெல்லாம் வாங்கலாம் சுவாமி, இதை பற்றிய விளக்கம். நிச்சயமா 10ஆம் தேதி மகிமை விழாவோடு பாதகமலம் கொடுத்தது அன்னை அவள் வந்து ஜெய்புரத்திங்கிற தாய் மூலஸ்தான விக்கிரகமாக அமர்ந்த பின்பு கொடுக்கக்கூடிய முதல் பாதகமல விழா மகிமை விழா.
எனக்கு மகிமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு நான் பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் 12 மணிலேருந்து. அதுக்கப்புறம் மகிமை விழா நிறுத்தப்பட்டது. 8 மணிலேருந்து 12 மணி வரையும் நடந்தது. அதுக்கப்புறம் 12 மணிலேருந்து பூஜைகள் இருந்து 12 மணிக்கு முன்னாடியே பூஜைகள் ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் அந்த பூஜைகள் 2 மணி நேரம். இந்த அம்பாள்கிட்ட ஒரு பூஜை, அந்த அம்பாள்கிட்ட ஒரு பூஜை, 2 இடத்துலையும் முடிச்சுட்டு அந்த பாதகமலத்தை அவங்க முன்னாடி அனைத்து அந்த சக்தியை அங்கேயே வச்சு அவங்களுக்கு அன்னை அவள் எப்பயுமே பாதகமலம் கொடுக்கும்போது பாதகமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். எப்பயுமே பாதகமலம் கொடுப்பது முதல் நாள் அந்த அமாவாசைன்னா அந்த அமாவாசை அன்று பாதகமலத்தை அந்த யாகசாலையில் வைப்போம். இந்த முறை என்ன சொன்னேன்னா, ஒரு நாள் இரவே அமாவாசை முதல் நாள் 6 மணிக்கே வந்துடுறதுனால முதல் நாளே அம்பாள் முன்னாடி யாகசாலையில் வச்சிருங்க. அந்த சண்டி ஹோமத்துடைய புகைகள் எல்லாம் அந்த யாகத்தில் அந்த எப்பயுமே படும். இருந்தாலும் ஒரு நாள் இரவு அம்பாளிடம் பாதகமலம் எந்த ஒரு அட்டைப்பட்டிலையும் இல்லாமல் பாக்ஸ்லையும் இல்லாமல் பிரித்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 6 மணிக்கு வச்சுட்டாங்க. நான் கிளம்பிட்டேன். அங்கேயே தான் இருந்தது. இது யாருக்கும் எப்பொழுதும் கிடைக்கும். அதே போல் கொரியரில் அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் மட்டும் ஒரு நாள் ஒரு 2-3 நாள் நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் விருட்ச ரூபமாக இருக்க அவளிடம் வைத்து விட்டு தான் அனுப்புவோம். அதனால தான் டிலே. எல்லாரும் எப்போ கிடைக்கும் அடுத்த நாள் இவங்களுக்கு இப்படி கொடுத்துருவோம். இவங்க கொரியரில் வாங்குறாங்க இல்லையா, அதனால் அதை கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூஜையில் இருக்கட்டும் தனியாக வச்சிரும். அதை வைத்துட்டு ஒரு வியாழக்கிழமை நாளைக்கு எடுத்து அனுப்புவோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்படி கொடுக்கப்பட்டது. அந்த பாதகமலத்தை கொடுத்தது எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்தோடைய தீர்த்தத்தை தனியாக வச்சுருந்து வாங்கினவங்க அத்தனை பேரையும் அம்பாள் முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கலச தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து நானும் சேர்ந்து அவங்களோட ஒரு வலம் வந்து எப்படியுமா மூலஸ்தான அம்பாளை ஒரு வலம் வந்து அவளை நீங்கள் அழைத்து செல்லுங்கன்னு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அது அந்த நேரத்தில் அவள் சொல்கிறா இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பிளான்லேயுமே கிடையாது. கொடுத்தாச்சுன்னா போயிடுங்க. அதுக்கப்புறம் ராவுகால பூஜை. அன்னைக்கு மட்டும் 3 பூஜை நடந்ததாங்க. யாகம் செய்யக்கூடிய நேரம் ஆச்சு. ஒரு யாகம் செய்தால் நமக்கு 5-6 மணி நேரம் ஆகும். அதில் பாதி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜைக்கே போச்சு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா அத்தனை மக்களும் பொறுமையாக இருந்து 3 மணிக்கு தான் சாப்பிட போகிறேன் அவங்க உட்பட நான் உட்பட அத்தனை பேரும் பொறுமையாக இருந்து வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாதகமலம் பெற்றுட்டு ராவுகால பூஜையை பார்த்துட்டு போகும்போது மணி 7 ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பாதகமலம் வழங்கப்பட்டு உள்ளது. இப்போ அடுத்தடுத்து பாதகமலம் எப்போன்றதை சொல்லுவோம். அந்த பாதகமலம் என்பது சிம்மம் அங்கே முன்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்திருப்பா அம்பாள். அந்த பாதத்துக்கும் தாமரை பூவுக்கும் இடையில் 6 வகையான அற்புத மூலிகைகள் சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பங்கள் வைத்து அம்பாளிடம் மாதந்தோறும் மாதமா 3 மாதத்துக்குரியோ தெரியாது எப்பெல்லாம் கொடுக்குறோமோ அம்பாளிடம் வைத்து அந்த யாகசாலையில் வைத்து அந்த பாதகமலத்தை உங்களுக்கு தரும். அந்த பாதகமலம் என்பது ராகுகால பூஜை என்பது நாம் அன்னையிடம் நெருங்குவது. பாதகமல பூஜை என்பது அம்பாள் அன்னை நம்மளிடம் நெருங்குவது, அன்னை நம்மிடம் நெருங்குவது. புரியுதுங்களா? இப்போ நம்ம நெருங்குவதற்கு என்ன விஷயம்? நம்ம முதல்ல அவளை நினைக்கணும், அவளை பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் அவளிடம் ஓரளவுக்கு நெருங்கிடுவீங்க. எப்படி? புரியுதுங்களா? இப்போ ஒரு தலைவர் வரார், ஒரு அரசியல்வாதிகள் வராருன்னா அவங்கள பார்த்து நம்ம அந்த இடத்துல கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். பார்த்துருப்பீங்களா? கியூ நிற்கும். பிரதம மந்திரி வர்றாருன்னா கியூ நிற்கும், எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் எல்லாம் நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட நெருங்குறீங்க. ஆனால் அவர்கிட்ட நம்ம யாராக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் தலைவர் பார்க்குறீங்க, இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்ருக்கீங்க. நான் பார்த்துட்டு போகிறாங்க, இவ்வளோ பேர் கும்பிட்றாங்க. அதுபோல் ராகுகால பூஜை என்பது அது மாதிரி நம்ம எல்லாரும் கும்பிட்றோம். புரியுதா? அதில் நெருங்கினவங்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதுபோல் பாதகமலம் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவள் பார்த்துருவா. எப்படி? ஒரு எளிமையான விளக்கம். அந்த பாதகமலத்தை பிடித்தால் நம்மளிடம் அன்னை அவள் நெருங்குகின்றாள். அந்த பாதகமலத்தை தொட்டு தொட்டு வணங்கி விட்டு போக போக நம் பாவமெல்லாம் போயிடும். நம்மளை அடுத்த படிக்கு அழைத்து செல்வாள். நம்மளோடு அன்னை அவள் நெருங்கி நம்மளை வழிநடத்துவாள், நல்ல பாதையை காட்டுவாள். இன்று இதுவரை பாதகமலம் வாங்கலாம், இனிமே பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அமாவாசையில் உத்தரவோடு கேட்டு உங்களுக்கு தேதி சொல்கிறேன். என்ன அந்த நாளில் கொடுக்குறோம். அந்த பாதகமலம் பல அற்புதங்களை செய்து விடுவாள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பாதகமலம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அவளை வழிபட்டால் உங்களுக்கு தேவையான சக்தியை அன்னை அவள் காட்டி கொடுப்பாள். அந்த பாதகமலம் இருக்கும் வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் வந்தால் உடனே இவன் தான் செஞ்சான்னு நமக்கு காட்டி கொடுப்பாள். நீங்கள் எந்த மந்திரவாதிகிட்ட போய் வெத்தலை போட்டுலாம் பார்க்க வேணாம், இவன் தான் செஞ்சான்னு காட்டி கொடுப்பா. நம்ம அவனிடம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அவன் நமக்கு தெரியாதுன்னு நம்மள்ட்ட நெருங்கிட்டு இருப்பான், ஆனால் நமக்கு தெரியும். எப்படி? நமக்கு தெரியும். எப்படிமா கிடைக்கும் ஒரு தெய்வம், எப்படிமா இப்படி ஒரு தெய்வம் இருக்கும்? அனுபவிச்சு பாருங்க.
புரியுதா? நம்ம பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். எதற்கு ஒரு எளிமையான இந்த நேரடி ஒளிபரப்பு மூலமா கொடுக்குறோம். எல்லோருடைய வீட்டிலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக யார் மனதிலேயாவது புகுந்து அன்னையின் சக்தி ஒவ்வொரு இல்லத்திலும் நிறையாதான் தான் என்னுடைய கவலை. ஒவ்வொரு இல்லத்திலும் அன்னையின் சக்தி பெருக வேண்டும். உலகமெங்கும் அவளுடைய பூஜை நடக்க வேண்டும். உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்களின் வாழ்வு சுபிட்சமாக வேண்டும். நலம் பெற்றவர்கள் வளம் பெற்றவர்கள் அவளுக்கு ஆலயம் எழுப்ப முடிந்த சக்தியை செய்யுங்கள். யாரும் நம்ம அவளுக்கு உதவி செய்ய முடியாது. அவளுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு அனுபவித்து அவளால் நாம் வாழ்கின்றோம் என்றால் அவளுடைய ஆலயம் எழும்ப நம் துணையாக இருக்க வேண்டும். அம்மா உன்னால தான் நான் வாழ்ந்தேன், என்னால் உனக்கு 1 ரூபா கொடுக்க முடியும்னா அது அவங்களுடைய இஷ்டம். 10 ரூபா கொடுக்க முடியும்னா 10 ரூபா. அந்த மாதிரி தான் யாரிடமும் நான் பீடத்துக்கு வர அத்தனை பேர்ட்டையும் சொல்கிறேன், தயவு செய்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்கிறேன், நம்ம பீடத்துக்குன்னு கடன் வாங்கி 1 ரூபா நீ கொடுக்காதன்ற. நம்ம பீடம் அம்பாளுடைய பீடம் கட்டப்படும். எப்படி? இது சத்தியமாக சொல்கின்றேன். பீடத்திலையும் சொல்கிறேன், எங்கும் சொல்லுவேன். கோயிலுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டா உங்களை யார் காப்பாற்றுவா? எனக்கு பணமே இல்லாமல் கூட இருக்கட்டும், அவள் பார்த்துப்பா. நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருங்க, அவளால் நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது சாமி நான் நல்லா இருக்கேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, நான் 10,000 ரூபாய் தரேன், அப்போ செய்யுங்கய்யா, சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறேன், இந்த சக்தியை கொடுத்து உதவி பண்ணுறேன். நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்தாலும் பணம் போதாது, துணி கொடுத்தாலும் துணி போதாது, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பாடு போதாது, பொருள் வாங்கி கொடுத்தாலும் பார்த்தா இன்னும் நல்ல பொருள் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பான். ஆனால் இந்த பூஜையை கொடுத்து பாருங்கள், அன்னையின் பாதகமலம் வாங்க முடியாதவர்களுக்கு பாதகமலத்தை வாங்கி கொடுத்து பாருங்கள், அவங்க பண்ணுற பூஜையின் பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? தினசரி விளக்கேற்றுற பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தர்லாம் இந்த பூஜையை பற்றி அத்தனை பேருக்கு சொல்கிறீங்களோ, அவங்க வீட்டில் யாரெல்லாம் விளக்கேற்ற ஆரம்பித்தாங்களோ அத்தனை பேருடைய விளக்கேற்றிய புண்ணியம் அவங்களுக்கும் கிடைக்கும். யாருக்கு? விளக்கேற்றுறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சொன்ன உங்களுக்கு இல்லையா முதல் கிடைக்கும். எல்லாரும் வந்து ராகுகால பூஜை யாராவது சொன்னால், பாதகமல பூஜையை பற்றி ராகுகால பூஜையை பற்றி சொன்ன உடனே, சாமி இந்த அம்மா தான் எனக்கு சொன்னாங்க, என்ன வணங்கலை, அன்னையை வணங்கலை, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு உங்களையே வணங்குறானே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. அப்போ அன்னையின் சக்தியை காட்டி கொடுப்பது எவ்வளோ பெரிய முயற்சி. இந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பது எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? நம்ம சொன்னால் எல்லாரும் செஞ்சிருவாங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் பூஜையை பண்ணுவாங்களா? 100 பேர் பார்த்தா 10 பேர் பண்ணுவாங்கம்மா. 1000 பேர் பார்த்தா 100 பேர் தான் பண்ணுவாங்க. நான் இதை பார்த்து உணர்ந்திருக்கேன். 15 வருடத்துக்கு மேலே மீடியாவுக்குள்ளே இருக்கேன். ராகுகால பூஜையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன், பாதகமல பூஜையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2015 சொல்ல ஆரம்பித்தோம். 8 வருடம் போய் 9வது வருடத்தில் இருக்கும் பாதகமலம் கொடுத்து. எந்த பூஜை இன்று வரை ஒரு பொருளை கொடுத்து இந்த டிவியில் மீடியாவில் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதே ஒரே சக்தியை ஒரு நிகழ்ச்சி காட்டுங்க. நான் யாரையும் தவறாக சொல்ல. என் அன்னையின் சக்தி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த சக்தி உங்களை வழிநடத்தும். அப்படிப்பட்ட பாதகமலம் உணருங்கள். நீங்கள் ஒரு பாதகமலம் வாங்கும்போது உங்கள் வீட்டுக்கு அவளை அழைத்து செல்கின்றீர்கள். அதே போல் இந்த நாட்டுக்கு அவளை அழைத்து கொண்டு வருகின்றீர்கள். ஒரு பாதகமலத்தில் 2 சக்தி, உங்கள் வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும். ஒரு பாதகமலம் வாங்கினாலே அம்பாளுடைய பீடத்துக்கு வழி கிடைச்சிடும். அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவளின் புகழை சொல்லுங்கள். உங்கள் வாழ்வு மாறும். அவளுடைய வாழ்க்கைக்கு அவளுடைய சக்தியை எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அனைவருக்கும் சொல்லுங்கள். சரியா? அன்னை மாதிரி இப்படி இருக்காங்களான்னு கேட்குறீங்க சுவாமி. குருவாக இந்த மாதிரி இருக்காங்களான்னு நான் ஏன்னா கேட்கணும்னா, இப்படி யாருமே யாம் பெற்ற இன்பம் பெருகுன்ற வையகம்ங்கிற மாதிரி தனக்கு கிடைச்ச சக்தியை அனைவரும் பகிர்ந்துக்கணும், அவங்களுடைய சக்தியை எல்லாருமே பெறணும்னு நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோட இதை பண்ணிட்டு இருக்கீங்க. பாதகமலத்தோட பூஜையோட முறைகளை பற்றி அழகான முறைகளை விவரித்தீங்க. நிச்சயமா இன்றைய அடியார்கள் பயன்பெறுவாங்க. தொடர்ந்து ஒரு நேயர் பார்த்து வந்துடலாம். வணக்கம். என் பேரு உமா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரிம்மா. கொஞ்சம் வேலை எதுவுமே அமையல. அப்ப அதை பத்தி கேட்கலாம் அப்படின்ற உங்களை கூப்பிட்டேன். சரிம்மா. வேலை சரியா இல்லை இல்லையா? எந்த மாவட்டத்திலிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து. கன்னியாகுமரி. சரி. சரிம்மா. நம்ம ராகுகால பூஜையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது? நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையாம்மா? ஆமா. நீங்க ராகுகால பூஜை செய்ய தயாராமா?
ஆமா நீங்க நான் சொல்லி தரவாங்க, நானும் சொல்றேன் உங்களுக்கு. அம்பாளுடைய படத்தை வச்சு 2 அகல் தீபம், ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பெருச்சம்பளம், ஒரு டம்ளரில் பானகம், ஜெய்பிரத்திங்கிரா போற்றி படிக்கணும். வேற எதுவுமே கிடையாதுமா. காலை மாலையில் ஏதாவது ஒரு நேரம் அல்லது ராகுகால நேரத்தில் செய்யுங்க. எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் ஊர் போட்டு கேளுங்க, விளக்கங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்து புரிந்து கொண்டு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சொல்ல எளிமையா இருக்காமா? ஆமா சொல்லுங்க. இது எப்பயுமே சொல்லிட்டு இருங்க. நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வேலைக்கு உண்டான மாற்றங்களை கொடுத்துருவா. வீட்டுல ராகுகால பூஜை பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் தோறும் வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. வாழ்க்கை 21 நாள்ல மாறும். அவளை நினைத்தால் 21 மணி நேரத்திலே மாற்றலாம். புரியுதா? அவளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் உங்களை நினைக்கிற மாதிரி வைங்க, நிச்சயமா வழி கிடைக்கும். நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி பூஜையை உடனடியே இன்றைய ஆரம்பிங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. வணக்கம். புவனேஸ்வரி. எங்க இருந்துமா? கள்ளக்குறிச்சி. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சுவாமி வணக்கம். வணக்கம்மா. நான் கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனது பெயர் புவனேஸ்வரி. சரிம்மா. எனக்கு திருமணமாகி 5 வருடம் ஆகுது. சரிம்மா. 2 வருடத்துல ஒரு குழந்தை இருந்து அபாஷன் ஆகிட்டு 4 மாசத்துல. சரி சரிம்மா. அம்மா பிரத்திங்கிற. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை. சரி சரிம்மா. அதற்கு அருள் புரிய என்ன செய்யணும்? சரி சரிம்மா. பரிகாரம் நீங்க நான் ஒன்னும் செய்ய வேண்டாமா. நீங்க ராகுகால பூஜை செய்ய தயாரா? இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க, முதல் பாக்குறேன். சரி சரிம்மா. நம்ம ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு உங்களுடைய பெயரை போட்டு உங்களுடைய பெயர் சொல்லி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன், எனக்கு ராகுகால பூஜையை விளக்கங்கள் கொடுங்கன்னு வாட்ஸ்அப்ல கேளுங்க, தகவல் தருவாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். உங்களுடைய கணவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. எத்தனையோ 10 வருடம் 14 வருடம் 25 வருடம் இல்லாத தம்பதியர் இருக்கலாம். குழந்தை இல்லைன்றவங்களுக்கெல்லாம் அன்னை அவள் 2 குழந்தை கொடுத்துருக்கா. புரியுதா? உங்களுக்கும் அந்த ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. மந்திரம் எளிமையா சொல்ல முடியுதாமா? முடியுதுங்க சார். இதை சொல்லுங்கம்மா, தயவு செய்து இதை சொல்லுங்க. கூட வாமான்னு சொல்லுங்க. தாயாக வருபவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கு இணங்க எனக்கு தாய்மை வரம் குடுமான்னு வேண்டிக்கோங்க. பீடத்தின் மண்ணை மிதிங்க. அஷ்டமி இல்லை சண்டி ஹோமத்தில் வாங்க. விதையுள்ள பழங்கள் நெய் வாங்கிட்டு வந்து ஹோமத்தில் செலுத்துங்க. ஒரு மாதுளம்பழம் திருப்பி வாங்கிட்டு போங்க என் கையால். நிச்சயமாக அன்னை அவள் 21 நாள்லேருந்து 48 நாள், அதிகபட்சமாக 90 நாள், என்ன மருத்துவத்தில் என்ன குறைகள் சொல்லியிருந்தாலும் நல்ல மருத்துவரை பாருங்க, வழி கிடைக்கும். ஆனால் அன்னை அவள் இவள் பெரிய மருத்துவச்சி. எல்லா விதமான மருந்துக்கும் எல்லா விதமான நோய்க்கும் இவளிடம் மருந்து உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவள் ஒரு க்ஷணம் நினைத்தால் வாழ்க்கை மாறும். அவளை நீங்கள் ஒரு க்ஷணம் தினசரி நினையுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. கவலைப்படாதீங்க. சுவாமிகள் சொன்ன இந்த பூஜை முறைகளை பின்பற்றுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, பாதகமல பூஜை முறைகளோ இல்லைன்னா ராகுகால பூஜை முறைகளோ செய்வது மட்டும் இல்லாம அதன் மூலமா நிறைய பேர் மகிமையை அனுபவித்திருக்காங்க. அந்த மகிமை பற்றி நம்ம ஒரு தொகுப்பு பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி, நேர்களே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில மகிமை நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த மகிமையை நம்ம இப்ப தொகுப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும்
நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நான் ஒரு 5 வருஷமாக ராகுகால பூஜை பண்ணிட்டுருக்கேன். நான் என் பையன் வீட்டை விட்டு போயிட்டான். அதை அவன் இப்போ அம்மாவுடைய பாத கமல பூஜை, ராகுகால பூஜை நடத்தி நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். புள்ள பிரிஞ்சு போயிட்டானேன்னு அவனும் திரும்பி வந்துட்டான். என்னை காப்பாற்றிட்டாங்க அம்மா. எங்கள் வீட்டுக்காரு இறந்து போகிறேன்னாரு. நான் குருஜிக்கிட்ட கூட்டுன்னு அவரோட பாதத்தில் விழுந்து அவர்கிட்ட சொல்லி எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போயிட்டு அந்த இதுவெல்லாம் கொடுத்த பிறகு அவர் குடித்து இப்போ நல்லா இருக்காரு. நானும் நல்லா இருக்கேன். அம்மாவோட தயவாலையும் குருஜியோட தயவாலையும் நான் நல்லா இருக்கோம். பாதக்கமலை வாங்கி பாதக்கமலை பூஜை பண்ணுங்கள், ராகுகால பூஜை பண்ணுங்கள், எல்லாம் நல்லா இருக்கலாம். குரு சொல்கிறத கேட்டு நடந்துக்கங்க. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ராகுகால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள் செய்வதனால் மகிமையில் எப்படியெல்லாம் நிறைய பேருக்கு நடக்குதுங்கிறத இந்த தொகுப்பை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்னு நீங்க நினைப்பீங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னா ராகுகால பூஜை முறைகளை செய்யுங்க. இதை பற்றிய விவரங்கள் நீங்க அலுவலக எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அந்த எண்ணை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 9025233000 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9840086373. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் இந்த பூஜை முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வியாக நீங்க எழுப்புனீங்கன்னா முழு விளக்கமும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பீடத்தை ஒரு தடவையாவது மிதித்தால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதை பற்றிய தகவல்கள் நிறைய நீங்க யூடியூப்ல பார்க்கணும்னா ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க, பூஜை முறைகளை பின்பற்றுங்க, வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி காணுங்கள். தொடர்ந்து ஒரு அடியார் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம்.
ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி, என் கணவர் பேர் மணிகண்டன். நான் கோயம்பேட்டுல வியாபாரம் பண்றேங்க. சரிங்க, தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா செல்வி. குருஜி உங்களுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. எங்களுக்கு சந்தோஷம். சரியா எனக்கு பேச தெரியாது குருஜி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் குருஜி. சொல்லுங்கம்மா பரவாயில்லம்மா. எனக்கு 13 வருஷமா குழந்தை இல்ல குருஜி. சரிம்மா. உங்க சன்னதி வந்து நீங்க பேசுறத நான் கேட்டேன். ஆனா உங்களையே நான் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்த சாமி குருஜி சொன்ன மாதிரி அன்னைக்கு அம்மா என் வீட்டுக்கு வந்துட்டா. சத்தம் நல்லா கேட்டுச்சு. அன்னைக்கு எங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் நிறைஞ்சு சந்தோஷமா 2 பழம் குருஜி. எங்க கையினால பழம் வாங்கி இன்னைக்கு பூவரசன் தினகர 2 பேர் இன்னைக்கு பால்வடிக்கு போறாங்க குருஜி. நன்றி குருஜி. அம்மா நான் கோவில்ல பீடத்துல சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்க பார்த்திருப்பீங்க. யார் என்னை கிண்டல் செய்து வந்தாலும் உங்களுக்கும் அனுகிரகம் இருக்கு, போகும்போதாவது உணர்ந்து போங்கன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? உண்மை குருஜி. ஆனா அன்னைக்கே நீங்க நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டு வந்த குருஜி. அப்ப அம்மா பேசினா என்னடி கிண்டல் பண்ண, அது உங்களை கிண்டல் பண்ணது அம்மா வந்து என்கிட்ட சொன்னா என்னடி கிண்டல் பண்ண. ஆனா இருந்தா என் அம்மா எனக்கு மகிமை செய்யற குருஜி. கோடான கோடி குருஜி. இல்லம்மா, அவளை கிண்டலே செஞ்சாலும் அவ நம்ம தாய்மா, நம்ம தாயை நம்ம கிண்டல் பண்ணா அவ தாய் நம்மளை அடிச்சிருவாளா? சிரிச்சிட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்பா இல்லையா? சரியா? அதனால உங்களை அப்படிதான் தட்டி கொடுத்து உங்களை தாயாக்கி இருக்கா. புரியுதா? இது எவ்வளவு பெரிய விசேஷம். 13 வருடம் குழந்தை இல்லாத போது எவ்வளோ கவலைப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ ஏச்சி பேச்சுக்கள். சரியா? எவ்வளோ மருத்துவம், எவ்வளோ செலவு. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமாக்கி இவன் மண்ணை மெரிச்ச உடனே கொடுத்துருக்கா இல்லையா? அது சாதாரண விஷயமா? அதே மாசம் அம்மா ஜெய் பிரத்திங்கிற இது எவ்வளவு பெரிய மகிமைமா. உங்களுக்கு பேச தெரியலன்றீங்க, இதை விட வேற என்ன பேசணும்? 13 வருடம். இல்ல குருஜி, நிறைய மகிமை நடந்துருச்சு. அதுவும் சொல்லுங்க. சரிம்மா சொல்லுங்க. அம்மா வந்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் பேர்லயே கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கடையெல்லாம் எங்க அண்ணன் பேர்ல யூஸ் பண்ணிட்டாங்க குருஜி. சொத்தெல்லாம். ஆமா, நானே அதே நின்ன. ஆனா அம்மா வந்து எனக்கு கை பிடிச்சுட்டா. ஆனா நான் சம்பாதிச்சு இன்னைக்கு 3 அடுக்கு வீடு வாங்கி குடிச்சு அதே ஒரு 1 வருஷம் கழிச்சு குடிச்சு உங்க கையினால பணம் கொடுக்குறிச்சி. நான் இடம் வாங்கணும்னு சொன்னேன். ஆனா இந்த காசுல குடிச்சு. ஆனா உங்க கையினால பணம் கொடுத்தீங்க. இன்னைக்கு 3 அடுக்கு வீடு கட்டி 4 அடுக்கு கட்டி கோயம்பேட்டுல இன்னைக்கு நான் சொந்த வீடு ஆயிடுச்சு குடிச்சு. சம்பாதிச்சு குடிச்சு. சந்தோஷம். ஒரு நாளைக்கு நாங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சேன். இன்னைக்கு நிறைய ஆர்டர் வருது. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய். இன்னைக்கு கூட வியாபாரத்தை முடிச்சுட்டு நீங்க அம்மாவுடைய மகிழ பேசணும்னு குடிச்சு. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் வந்து இருப்பாங்க. என்ன பார்த்து அவங்களும் வரணும். நீங்க பேசுறதுனால அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த பலன் உங்களுக்கும் வருமா? நீங்க அதனாலதான் பேசணும். சரியா? அதே மாதிரி மனசுல நிம்மதி வந்துச்சு. கொஞ்சம் பணம் கூட சந்தோஷம். எனக்கு கவலையே இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க குருஜி, வீட்டுல சண்டை போட்டா அம்மா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் பயங்கரமா அம்மா கும்பிட்டு ரொம்ப சண்டை போட்டு குருஜி. எப்ப அம்மா கும்பிட நினைச்சோன்னா சண்டை போட்டு விட்டுருந்துச்சு. என் வீட்டுல கேட்க எப்படி சொல்லி மாறல. அதே மாதிரி கதை பேசணும் குருஜி. பக்கத்துல போய் அங்க ஐயோ கதை பேசணும் அம்மா இருக்க மாட்டா. நான் கதை பேசுறது இல்ல குருஜி. ஹீரோ பாயிண்ட்ஸ்ல இருந்த குருஜி. இன்னைக்கு நான் வந்து நல்ல நூல் பார்த்துட்டேன். நானே சம்பாதிக்கிறதுக்கு அம்மா மகிழப்பட்டுல குருஜி. அம்மா எப்படி சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்காலும் அதே மாதிரி நான் கர்வமா சொல்றேன். நான் ஜெயிச்சுட்ட குருஜி. எங்க அம்மா என்ன பார்த்து அம்மா எனக்கு நீ ஏமாத்திட்டேன். எங்க அம்மா அம்மா கை பிடிச்சத தூக்கிட்டா. நான் வீட்டுக்கு 2 வீட்டுக்கு சொந்த காசுமா என்ன குருஜி. எனக்கு பயமல்ல 2 வீடு குருஜி. அது எனக்கு குருஜி. சந்தோஷமா. நிறைய மகிமை குருஜி. சொத்து பிரச்சனை தானாவே அவங்க சொத்து எனக்கு எல்லாமே பசுமையா கட்டிட்டு குருஜி. சரிம்மா. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவா இருந்துருக்கு. என்னை பார்த்து நிறைய பேர் வரணும். குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. எங்கெங்கயோ அலையுறாங்க. இது பேசுற கடவுளை குறிச்சு. அதே போல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டேன் குறிச்சு. உங்க மதிப்புக்கு கொடுத்து உங்களால்தான் இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன் குறிச்சு. உங்களுக்கு கோடான கோடி உங்க காலில் உங்க பாதத்துக்கு கோடான கோடி நன்றி குறிச்சு. மெய் சிலிர்க்க வைக்கிறீங்க. உண்மை குறிச்சு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம பாத்துட்டு போட்டுல குறிச்சு 10 பேர் இட்டு போனோம். 10 பேருக்கு அவங்க வீட்டுல வேலைக்கு ஏறி பையன் நடந்துக்குச்சு. நான் இந்த இடத்துல இருந்து 70 பேர் 80 பேர் மேல இட்டுல குறிச்சு. அதனால அம்மா எங்க இன்னும் பையனே நடத்துறாங்க குறிச்சு. நீ 4000 ரூபாய் 4 பேர் சம்பாதிச்சு போற அளவுக்கு அம்மா குடுத்துட்டா குறிச்சு. குறிச்சு அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கெஞ்சுவேன். ஒரு மாதிரியா கெஞ்சுவேன் குடிச்சு. இன்னைக்கு நான் குடுக்கிற அளவுக்கு அம்மா குடுத்துட்டா குடிச்சு. எங்க அம்மா வந்து என்ன தேடி வந்துட்டு அம்மா நான் செஞ்சு தப்புமா
எங்க அண்ணனே தானா வந்து செல்வி இந்த 20 லட்சம் வச்சுக்க செல்வி அதெல்லாம் வாங்கிட்டு குருஜி. நம்ம அம்மா வந்து பண்ணிட்டாங்களா அவங்க என்ன பண்ணுங்க சதவீதம் அம்மா இது பண்ணி சொல்லிட்டாங்க. இப்ப எங்க அம்மாக்கு சகஜமா பேசுறேன். எங்க அண்ணன் எங்க அண்ணி எல்லாரும் அந்த கோயிலுக்கு என்னை ஏற்படுத்தினாங்க. அவங்களே கோயிலுக்கு அந்த குருஜி அவங்க உடம்பு குருஜி. சந்தோஷம். எல்லாரும் வேணுமா, சொந்த பந்தங்கள் எல்லாரும் வேணும். எல்லாம் திருப்பி வந்து அம்பாள் தான் கொடுக்குறா. சரியா? அவங்க என்னை ஏமாத்திட்டாலும் இருந்தாலும் அவங்களையும் இஷ்டந்துட்டேன் குருஜி சன்னதிக்கு. சந்தோஷமா சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என்ன குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கம்மா? இளைஞர் பூவரசன் குருஜி. 2 பையன். அதே மாதிரி போன மாசம் வந்து குருஜி பையன் பால்வடி படிக்கிறான் குருஜி. எனக்கு பென்சில் குரு குருஜி. பையன் படிக்கிறான் பென்சில் பிடிக்கிறான் பையன் வந்துட்டான் குருஜி. அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் குருஜி. சந்தோஷம். பென்சில் வாங்கி என்கிட்ட படிச்சு ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டார், பால்வாடிக்கும். பால்வடி குருஜி. சந்தோஷம். குழந்தை இல்லைன்னு கேட்டதுக்கு இப்பதான் சொன்னேன். எத்தனையோ பேருக்கு ரெட்டை குழந்தை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெட்டை குழந்தை கொடுத்துருக்காளே சொல்லுங்க. 1 இல்லைன்னு கேட்டதுக்கு 2 கொடுத்துருக்காளே. இப்ப எவ்வளவு பேர் எல்லாரும் எவ்வளவு கேலி உங்களை எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதே இடத்துல உட்கார வச்சிருக்காளே திருப்பி. சரியா? எல்லாரும் என்ன பண்ண பொண்ணு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, இந்த அளவு டாப் ஆயிடுச்சு மார்க்கெட்ல வியாபாரம் பண்ற குருஜி. சந்தோஷமா சந்தோஷம். ஆதி சின்ன இது கடைச்சு குருஜி. ஆனா என்கிட்ட ஆதி தேடி வர்றாங்க, பெரிய பெரிய மனுஷங்க வர்றாங்க. அம்மா நீ 2 ரூபாய் கம்மியா போட்டு சந்தோஷம். 1000 கட்டி வித்தத்துல இன்னைக்கு 5000 கட்டி கீரை வைக்கிறேன் குருஜி. எல்லாம் உங்களுக்கு தான் குருஜி. கோடான கோடி நன்றி. சந்தோஷமா சந்தோஷம். நான் இல்லை குருஜி. சந்தோஷமா. அவள் இல்லாமல் நான் இல்லை, இருவரும் இல்லாமல் அடியார்கள் இல்லை. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு பேசுனதை பார்த்து எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்க, சொத்து பிரச்சனை, வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை பேரும் செய்வாங்க. அந்த பலன் இன்னும் உங்களுக்கு வரட்டுமா. நல்லா இருக்குமா. ஜெயபுரத்திங்கிறமா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கும் மேலும் நிறைய பேருக்கு இந்த மகிமையில் சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும். மூச்சுக்கு 300 தடவை குருஜி குருஜின்னு சொல்றது மூலமா குரு மூலம் எவ்வளவு பக்தியோட இருக்காங்கிறது இதுல இருந்து புரியுது. குருவோட வாக்கு எந்த இடத்துலயுமே அவங்க தட்டினதில்லை. அதனால தான் இவ்வளவு தூரத்துல இருக்காங்க. தொடர்ந்து சுவாமி இந்த மாதிரி குழந்தை இல்லை என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப ஒருத்தவங்க வேலை இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப ஆலோசனை எடுத்துட்டு தான் சுவாமிகளை பார்க்கணுமா? ஆலோசனை எடுப்பதன் மூலமாக அடுத்த கட்டமான பரம ரகசிய பூஜைகள் இருக்கு இல்லையா? அப்ப ஆலோசனைக்கும் பரம ரகசிய பூஜைக்கும் என்ன வித்தியாசம்? தொடர்ந்து இதை தாண்டி ஒரு பரிகார பூஜைகள் எல்லாம் செய்றீங்க. அப்ப பரிகாரத்தை யார் எந்த நேரத்துல எடுக்கணும்? இதை பற்றிய விளக்கம் சொல்லிடுங்க. நிச்சயமா. ஆலோசனை என்பது இப்போ ஒரு அடியார் இப்போ என்கிட்ட பேசுறாங்க, குழந்தை இல்லைன்னு ஒரு அம்மா பேசுறாங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து. 4 வருஷம் ஆச்சு சுவாமி. சில பேர் வேலை இல்லைன்னு கேட்குறாங்க. என்னென்ன கேட்டாலும் சரி அவங்களுக்கு இந்த பூஜையை பண்ணணும்னு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில் இந்த பூஜை பண்ணக்கூடாது. இப்போ இந்த அம்மா வந்து அங்கே கோயிலுக்கு வரும்போது பயத்தில் சந்தேகத்தில் வந்திருக்காங்க, திட்டிட்டு வந்திருக்காங்க. அதை ஒத்துக்கொள்றது தான் பெரிய விஷயம். மனித பண்பு என்னன்னா, தவறு செய்வது இயல்பு, தவறை ஒத்துக்கணும். இப்போ நானே ஒரு சிறு தவறு செஞ்சு ஆமாப்பா நான் தான் பண்ணிட்டேன், என்னப்பா மாற்றிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். இன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்றும் சொல்லுவேன். ஏன்னா என் அன்னை என்னை அப்படி வளர்க்கின்றால், நான் அடியார்களை அப்படி தான் வளர்க்குறேன். தப்புனா ஒத்துக்கோப்பா, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளை திருப்பி செய்ய மாட்டோம். நான் இல்லைன்னு சமாளித்தாலே இவளுக்கு பிடிக்காது. புறம் பேசக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டு அவங்க புறம் பேசுவதை நிறுத்தியிருக்காங்க. புரியுதா? ஒவ்வொரு அடியார்களும் நம்ம ஜெயபுரத்திங்கிற பீடத்தில் மண்ணை மிதிச்சிடும் போது நான் பேசுறதை நிறுத்தினாதான் கவலைப்படுறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க பணி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி எப்போ நிறுத்துவார், எப்போ அடுத்த வேலையை பார்க்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா வேலைகள் அவங்க அந்த கவனம் செலுத்துவாங்க. அடியார்களுக்கு என் பேச்சை தான் கவனம் செலுத்துறாங்க. அதனாலேயே பேச வைக்கிறான். அந்த மண்ணை மிதிச்சுக்கவங்களுக்கு டிவியில் பேசுகிற அளவுக்கு இல்லை, அதை விட சக்தியாக பேசுகிறோம். அது அவங்க வாழ்க்கையை மாற்றும். நேரடியாக சொல்லுவேன், நீ என்ன வேணால் திட்டிட்டு வா, ஆனால் இவளை என்னை நினச்சிட்டு விட்டுரு, நீ அவளை உன்னை மாற்றுவா, உனக்கு நல்லது செய்வா. இங்கே வர அத்தனை பேருக்கும் நல்லது தான். ஒருத்தர் கூட அழியுன்னு நான் வேண்ட முடியாது. எல்லாரும் நல்லா இருங்கன்னு வேண்டும்போது இவன் பேரை சொல்லி மட்டும் இவன் கெட்டு போன்னு வேண்ட முடியுமா? நான் எப்படி முடியும்? நியாயமே இல்லை. எப்படி அவள் ஏற்றுப்பா? எல்லாரும் நல்லா நம்மளை அழிக்க நினைச்சவனும் நல்லா இருப்பான். ஆனால் அவனுடைய அந்த எண்ணெய் நம்மளை அழிக்க நினைக்கணுன்ற எண்ணம் மாறிவிடும் இவளிடம் நெருங்கும்போது. புரியுதா? அப்போ நம்மளை யாரும் அழிக்க முடியாது. அவன் நினைத்தால் நம் உயர்வோம், அவள் நினைக்கலன்னாலும் நம்ம தாழ்வோம். நம்ம அவளை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவள் வந்து ஒரு க்ஷணம் எத்தனையோ அடியார்கள் மத்தியில் நம்மளை நினைப்பா. அந்த நினைப்பு எப்படி நினைக்க முடியும்னு ஆலோசனையில் சொல்லித்தரேன். ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, எண்ணெய்கள்னா என்ன, பரிகாரம்னா என்ன, பஞ்சபூத சக்திகள்னா என்ன, கர்ம வினைகள்னா என்ன, அத்தனையும் சொல்லி இப்போ 2.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறேன் ஓரளவுக்கு. அப்போ அதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பாருங்கள். இந்த ஆலோசனை எடுத்தவர்களுக்கு இப்போ பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடுவில் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பெரிய தீராத பிரச்சனை. அவங்களால பரிகாரம் செய்து கொள்ள முடியாது, எதுவுமே செய்து கொள்ள முடியாது. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை தேவையில்லை. பரம ரகசிய பூஜை ஒரு முறை எடுங்க, செய்து பாருங்கள்.
வாழ்க்கை மாறும். பரம ரகசிய பூஜை எடுத்து விரதங்கள்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது, இப்போ திவாகர் சொன்ன ஒருத்தர் பேசினார் பாருங்க, நான் தண்ணி வரலன்னு ஒரு ஆலோசனை எடுத்தேன். இதுக்கெல்லாமா ஆலோசனை எடுப்பாங்க? எடுத்து பாருங்க. அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுவேன், நீங்களே செய்யக்கூடியது. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, விளக்கேற்றலாம் சொல்ல மாட்டேன். நீ இங்கே நம்ம அம்பாள் நினச்சி இதை செய் போதும். வீட்டிலிருந்து செய்ய வேண்டியது அனைத்துமே நம்ம பரிகாரங்கள். அப்போ நினைக்கும் போது அந்த தண்ணி வராது, அங்கே போடவே முடியாதுன்னு அங்கே போட்டு வா முயற்சி பண்ணுவோன்னு பார்த்து வந்துச்சு இல்லையா, அதுதான் குருவாக்கு. அதுபோல் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆலோசனை, பரமரகசிய பூஜைக்கும் உள்ள வித்தியாசம். பரிகாரம்னா என்ன? வாழ்க்கையில் யாராக இருந்தாலும், நம்ம நேரடி ஒளிபரப்பில் மட்டும்தான் சொல்கிறோம், ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரிகாரம் உண்டு. மற்ற எத்தனையோ பேர் செய்வாங்க, ஆனால் வெளியில் தெரியாது, உள்ளே போனோன்னே சொல்லுவாங்க. சில பேர் இப்போ சொல்லிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. பரிகாரம் என்பது அனைவருக்கும் உண்டு. யாருக்கு தேவை, எந்த சூழ்நிலையில் தேவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வேண்டுகோள்னா, திருமணத்திற்கு முன்னாடி அவசியம் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ செய்து கொடுங்கள். உயர்கல்வி போகிறதுக்கு முன்னாடி ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ செய்து கொடுங்கள். இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. என்ன, அதுக்கு 2 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை இப்போலாம். புரியுதா? அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் 7 வயது வரும்போது கண்டிப்பாக பரிகாரங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்கள். நீங்கள் ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு அவங்க படிக்கிற இடத்துல +2 முடித்த உடனே அவங்களுக்கு மகிமை பேசியிருக்காங்க. +2 முடித்த உடனே MD சீட்டோட மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும். சரி, 10ஆவதுலேருந்து அவங்களுக்கு அதை நோக்கி உண்டான பரிகாரங்கள் 5 நிலை பண்ணி கொடுத்தேன். புரியுதா? அவங்க அதே நிலையில் யாருமே ஜெயிக்க முடியாது. அங்கே ஸ்கூல் அதில் எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு ஜெயிக்காது, ஏன்னா 10th லோ மார்க். ஆனால் நம்ம பரிகாரங்கள் செய்து அந்த லோ மார்க்கு எந்த நாளை வந்துச்சு, அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை, அதனால் அதை கன்சிடர் பண்ணுங்க லெட்டர் கொடுத்து அதை கன்சிடர் பண்ணி +1 +2 மார்க் எடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதோடைய மார்க் எடுத்து அவள் செலக்டட். இன்றைக்கி அங்கே டாப்பராக இருக்கா. ஒரு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜோடு சேர்த்து MDயோடு சேர்த்து சீட்டு. அவ்வளோதான். முடிச்சுட்டு வரும்போது MBBS வித் MD முடிச்சுட்டு வந்துடுவா. இன்றைக்கி அந்த குழந்தை அவள் வீட்டில் அவள் படிக்கும் இடத்தில் 5 பேர் இருக்காங்க அந்த ஹாஸ்டலில். அவளுடைய அறைன்னு கொடுத்துருக்க இடத்துல அம்பாளுடைய படத்தை வச்சு பூஜை பண்ணுறா. என்னது, +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் பண்ணுற ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் ராகு கால பூஜை பண்ணுவாளா? பண்ணுறாங்கயா. அந்த குழந்தைக்கு இந்த பரிகாரங்கள் மூலமாக அம்பாளுடைய சக்தியை புரிய வைத்து, அம்பாள் தான் என்னை வழி நடத்தினா, நான் எழுதின ஒவ்வொரு எக்ஸாமும் அம்பாள் என்னை எழுத வச்சா நான் பாஸ் ஆகிடுவேன்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறா. குருஜி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. எப்படி அந்த குழந்தைக்கு 12ஆவது படிக்கிற குழந்தைக்கு நம்பிக்கை கொடுத்து பேச வைத்தாள் என்றால் அதுதான் நம்ம பரிகாரம். புரியுதா? எந்த நிலை? அப்போ இந்த குழந்தைகள் தற்கொலை மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடியது. நீங்கள் அவர்களை இந்த நிலை உயர்த்த வேண்டுமா, இந்த விஷயத்தை அவர்கள் தாய் தந்தைகள் செய்து கொடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் பரிகாரம் செய்யணும்னு? தாய் தந்தைகள் எடுத்து ஒரு கட்டமாக செய்து கொண்டு, அவங்க தாத்தா பாட்டி முயற்சி எடுத்தார்கள், அவங்க தாய் தந்தைகள் முயற்சி எடுத்தாங்க. குழந்தை எப்படி முயற்சி எடுக்கும்? நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பின்புலமாக நாம் இருப்போம், அன்னை அவள் இருப்பா. முடிந்தால் பரிகாரங்கள், அந்த பரிகாரங்கள் அவளுக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கை மாறும். திருமணத்துக்கு முன்பு செய்து கொடுக்கும்போது தேவையில்லாத வரன் வராது, நல்ல வரன் தான் வரும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. போன வாரம் கூட ஒரு பெண் சொன்னேன், ஒரு வெளிநாட்டில் 23 லட்சத்தை பிடிங்கிட்டு இப்போ நடுத்தருவில் நிற்க வைக்கிறான். இன்றைக்கி நம்ம அம்பாள் பூஜை மூலமாக அவங்களை காப்பாற்ற அடுத்தடுத்த கட்டங்கள் செய்து கொண்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஆண் பிள்ளை கஷ்டப்பட்டால் தெரியாது, பெண் பிள்ளை கஷ்டப்படும்போது தெரியுது. ஆனால் 2 பேரும் சம அளவில் பாதிக்கப்படுறாங்க திருமண வாழ்க்கையில். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கமாக பேச முடியாது, 2 பக்கமும் இருக்குது. அதில் பெண்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண் பிள்ளையோ சொத்தை கொடுத்து, இத்தனை கோடி கொடுத்து, நகை பணம் கொடுத்து, சில இடத்துல தற்கொலை பண்ணிக்குதுங்க, சில இடத்துல அப்பா அம்மாட்டையே சொல்ல மாட்டேங்குதுங்க. ஐயோ நம்மளை அப்பா அம்மா இப்படி பண்ணாங்களே, இது மாதிரி இவங்கள்ட்ட போய் சொல்ல வேணாம்னு உள்ளேயே புழுங்கிட்டு இருக்காங்க. அத்தனை விஷயங்களையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்தில் உண்டு. பரிகாரம் செய்த உடனே கல்யாணம் ஆகணும்னு நம்பாதீங்க, நினைக்காதீங்க. அவளுக்கு தேவையான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். அதுவே நமது பரிகாரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். 8 வயசில் ஒரு குழந்தை செத்து போச்சுமா, 1 வயசில் ஆண் குழந்தை பிறந்து இறந்து போச்சுமா, 3 மாதத்தில் குழந்தை வயிற்றுலேயே கலைஞ்சி போச்சுமா. இனிமே இவங்க இயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்க முடியாது, கர்ப்பப்பை எடுத்துட்டு மருத்துவர் பார்க்க தத்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுக்காக நான் மருத்துவத்தை குறை சொல்லுமா. ஒரு முறை அம்பாளை நம்புமா. அவங்களால பரிகாரம் செய்து கொள்ளவே முடியாதுமா. பரிகாரம் செய்தாங்கம்மா. 3 மாதம்மா. இன்னைக்கு ஒரு 3 மாத குழந்தை கையில் இருக்குமா, முடியுமா? அஷ்டமிக்கு வந்து அவங்க கணவர் சொல்லிட்டு போகிறார், சரி மகிமை பேசணும் சாமி, பொறுமையாக பேசலாம், அவசரப்படாது, நல்லா பொறுமையாக குழந்தைய பார்த்துக்கோங்க, அப்புறம் பேசலாம் அப்படின்ற. எப்படி நடக்கும்? மருத்துவத்தில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி நடந்துச்சு? யார் முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டரே பிரசவம் பார்த்தாங்கம்மா. எப்படி முடியும்?
நம்புவீங்களா? அதுபோல பரிகாரம் என்ற சக்தியும் அவள் கொடுத்த பிச்சை நமக்கு. புரியுதா? அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் ஒன்று ஒன்றாக அம்பாளிடம் வாங்குங்க, நெருங்குங்க. ஒன்று ஒன்று அவள் உங்களை வழி நடத்துவா, நான் வழி நடத்த மாட்டேன். அவள் என் மூலமாக உங்களை வழி நடத்துகிறா. உங்களுக்கு எது தேவையோ அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற பாருங்க. அதனால பரிகாரம் செய்தவர்கள் தான் குழந்தை பிறக்கும் இல்லையே. இப்போ இந்த அம்மா கோயம்பேடுலேருந்து பேசிச்சு செல்வின்னு, எதுவுமே பண்ணலையே, பூஜை பண்ணாங்க, படம் வாங்கிட்டு போனாங்க, குழந்தை நின்றுச்சு. அடுத்தடுத்த குழந்தை 2 கொடுத்துருக்காளே, 13 வருஷமா ஏன் இல்லை? 13 வருஷமா இல்லை, அடுத்த கொடுத்தாள். அவங்க பரிகாரம் செஞ்சாங்களா? இல்லையே. யார் யாருக்கு என்னென்ன வழியில் இருந்தோ அவள் பாட்டு காட்டிட்டு இருக்கா. எத்தனையோ பேர் என்னை வந்து சந்திக்கிறதே இல்லையே, பார்க்கறதே இல்லையே, அந்த பீடத்துக்கு கூட வந்ததே இல்லையே, அவங்களெல்லாம் காப்பாற்றாம இருக்காள். அவளை நினைத்து பூஜை பண்ணால் காப்பாற்றுறா, வந்தால் இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த கட்டங்கள் போகிற வழியை நீங்கள் பின்பற்றணும். பண்ணலன்னா அவ்வளோதான். அதனால் ஒரு வழி ஒரு கட்டம் பொங்கல். ராகுகால பூஜை என்பது முதல் படி, பாதகமல பூஜை என்பது 2ஆம் படி, பரிகாரம் என்பது 3ஆம் படி நம்ம கொடுத்தா. இப்போ எத்தனையோ படி கொடுத்துட்டா, அடுத்தடுத்து கொடுத்துருக்கா. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அமாவாசை பரிகாரம் என்னும் பூஜை முறைகளை மக்கள் அனைவரும் நம்மளுடைய பீடத்தின் அடியார்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். பிள்ளைகளுக்கு அவசியம் செய்து கொடுங்கள். சரியா? மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இத்தனை கட்டங்களா ஒவ்வொரு படிகளும் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆலோசனை யாரெல்லாம் எடுத்துக்கணும், பரம ரகசிய பூஜை யாரெல்லாம் செய்யணும், பரிகாரம் முக்கியமா யாரெல்லாம் எடுத்துக்கலாங்கிற அழகான ஒரு விவரத்தை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா அடியார்கள் பயன்படுத்திப்பாங்க. ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். பிரத்யங்கிரா தேவி ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரா நேரம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? அமுதவல்லி, தருமபுரி மாவட்டம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பிரத்யங்கிரா தேவி ஐயா அவர்களுக்கு சொல்லுங்க. தம்பி வந்து நிறைய படிச்சுட்டு வேலையில இருக்கிறாங்க ஐயா. சரிம்மா. அவன் வேலைக்கு போனாலும் ஒன்றும் செட் ஆகலைங்க ஐயா. சரிம்மா. அதனால அவனுக்கு ஒரு பரிகாரம் பாருங்க. நம்ம பூஜை நம்ம நிகழ்ச்சி இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்களாம்மா? கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை செய்ய முடியுமா உங்க வீட்டுல? செய்ய கொஞ்சம் எனக்கு கால் பிரச்சனை, கொஞ்சம் நடக்க முடியல. கவலையே படாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்க உட்காந்துட்டு கூட பண்ணலாம், சேர் போட்டு கூட பண்ணலாம். புரியுதா? ஏதோ அம்பாள்கிட்ட வந்து மனம்தான் முக்கியம். நம்ம உடல்நிலையிலேயும் மாற்றம் வரணுமா, ராகுகால பூஜை செய்யுங்க. உங்கள் வீட்டில் வாழ்க்கை மாற்றம் வரணுமா, ராகுகால பூஜை செய்யுங்க. ஒரு அன்னை உங்களை வழி நடத்தணுமா, ராகுகால பூஜை செய்யுங்க. ஒரு அன்னை உங்களோடு பேசணுமா, ஒரு தெய்வ சக்தி உங்களை வழி நடத்தணும், பேசணும், கூடவே இருக்கணுமா, ராகுகால பூஜை செய்யுங்க. செய்யலாம். அது ராகு காலத்துல செய்யுங்க, அல்லது காலை மாலை செய்யுங்க. இல்ல உங்க வீட்டுல விளக்கேற்ற நேரத்துல ஒரு மணி நேரம் அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, போதும். சரியா? எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்கள் பெயர், ஊர் தெரிவித்து நேரடி ஒளிபரப்புல பேசினேன், எனக்கு ராகுகால பூஜையின் விளக்கங்கள் கொடுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக செய்யுங்க. நல்லபடியான மாற்றங்கள் வரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய பையனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மாதம் வரும். ஒரு பிடி உணவு கோமாதாவை குட்டுவாங்க. இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா சொல்றீங்களேம்மா இந்த மந்திரத்தை. சொல்லுங்கம்மா. ஐயா அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைங்க ஐயா, உடல்நிலை பிரச்சனை. முதல் வீட்டுல ராகுகால பூஜை ஆரம்பிங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாம ஓடிவிடும். எப்படி? அந்த பூஜையை செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்க, அதை சொல்லுங்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. ராகுகால பூஜை பண்ணுங்க. நம்ம கோவிலில் நடக்கக்கூடிய, பீடத்தில் நடக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அந்த பையனுக்கு உடனே வேலை கிடைச்சிடும். முடிஞ்சால் சிம்மமுகவசம் புரொடெக்டர் தாயத்து வாங்கி போட பாருங்க. வாழ்க்கை மாறும். நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து இன்றைய பூஜையை ஆரம்பிங்க. சுவாமியை சொன்ன பூஜை முறைகளை பின்பற்றுங்கள். இன்னொரு அடியார் கூட அழைப்புல இருக்காங்க. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரா நேரம். வணக்கம் மேம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பார்வதி, சென்னையில இருந்து கால் பண்ணேன். சுவாமிகிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா இப்ப முதல் தடவை உங்க ப்ரோக்ராம் பாக்குறேன். சரிம்மா. தம்பிக்காக கேட்கணும் ஐயா. சொல்லுங்கம்மா. தம்பி பேர் வந்து சிவராமன். சரிம்மா. அவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஏப்ரல் மாசம் வந்தா 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. 40 நாள் தான் ஒன்னா வாழ்ந்தாங்க. இப்ப தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. சரிம்மா. சேர்ந்து வாழவும் அந்த பொண்ணு வரமாட்டேங்கிறா, இல்ல டைவர்ஸ் பண்றதுக்கும் வரமாட்டேங்க. எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க. 2 பக்கத்துக்கும் வரமாட்டேன்றாங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாத்திருக்கீங்க, பயப்படவே வேண்டாம். நம்ம ராகுகால பூஜையை அவரு செய்வாரோ இல்ல அவருக்காக நீங்க செய்வீங்களான்னு பாத்துக்கோங்க. செய்ய முடியுமாமா வீட்டுல?
அம்மா செய்வாங்க ஐயா. சரிம்மா, அப்ப சொல்லி கொடுங்க. நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த மாதிரி நேரடி ஒளிபரப்புல சுவாமிகள்கிட்ட பேசினேன், எனக்கு பூஜை செய்யணும், அதோடைய விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க. விளக்கங்கள் தருவாங்க. உங்க பெயர் மாவட்டம் போட்டு இல்ல சென்னைன்னு போட்டு கேளுங்க, தகவல் சொல்லுவாங்க. பாருங்க, புரிந்து கொண்டு செய்யுங்க. சென்னையில தான் இருக்கீங்க, பீடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஹோமங்கள்லயோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. அம்பாளின் பீடத்தின் மண்ணை மிதிச்சு அவளை அழைச்சிட்டு போங்க. 48 நாள்ல மாற்றம் வரும். பிரிந்து போன மனைவி நானே சேர்ந்து வாழ்றேன்னு அவளே வருவா, நீங்க போய் கூப்பிட வேண்டாம். அதுக்கு வீட்டுல ராகுகால பூஜை பண்ணுங்க. தம்பிக்கும் அம்மாவுக்கும் மந்திரத்தை சொல்லித்தர, அதை கூட சேர்ந்து நீங்க சொல்லி கொடுங்க, நீங்களும் சொல்லுங்க. புரியுதா? பையனுடைய தம்பியோட நட்சத்திரத்தன்னைக்கு மாதந்தோறும் ஒரு நட்சத்திரம், அந்த அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரும், ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. அவரை கூட்டு வந்து அஷ்டமி நடுநிசி ஹோமத்திலையும் சண்டி ஹோமத்திலையும் அந்த மண்ணை மிதிக்க வைங்க. அடுத்த அஷ்டமி அடுத்த சண்டி ஹோமத்துக்கு வரதுக்குள்ள வாழ்க்கை மாறும். சரியா? நீங்களும் மகிமை பேசலாம். இப்ப நான் மந்திரம் சொல்றேன், சொல்லி கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இதை நீங்க சொல்லுங்க. இப்போத்துல இருந்து என் தம்பியோட வாழ்க்கை மாறணும், அவருடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக மாறி அமையணும், பிரிஞ்ச மனைவி சேரணும்னு நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருங்க. இப்ப புரியுதா? வீட்டுல ராகுகால பூஜை வர அஷ்டமி என்னைக்கு ஆரம்பிங்க? ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் இருந்து போய் நல்லபடியா இருப்பீங்க. பூஜை ஆரம்பிங்க. நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன பூஜை முறைகளை பின்பற்றுங்க. நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்பிக்கையோட இந்த பூஜை முறைகளை செய்யுங்க, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சே சுவாமி. எல்லாருடைய கஷ்டத்தை போக்கணுங்கிறது மட்டுமே உங்களுடைய முதல் கொள்கையா வச்சுட்டு அனைவருக்கும் ஒரு நல்ல பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் அடியார்கள் அவங்களுடைய மாற்றங்களை சொல்றது மூலமாக நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட மாற்றங்களை நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. பார்த்து மகிழ்றது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் இவ்வளவு தூரம் சொல்றதே நமது அடியார்கள் அனைவரும் ராகு கால பூஜை முறைகள், பாத கமல பூஜை முறைகள் மற்றும் உங்களோட வாழ்க்கையில இந்த பூஜை முறைகள் செய்யும் போதே தடங்கள் ஏதாவது ஏற்பட்டா நிச்சயமா சுவாமிகளை வந்து பாருங்க, ஆலோசனை எடுங்க. அதற்கு பிறகு என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத கண்டிப்பா பாருங்க, மகிழ்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.